தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு பொது தமிழ் அதில் ஏற்கனவே தமிழ் சான்றோர்களை பற்றி முதலாவதாக பாரதிதாசனை பற்றி பார்த்தோம். இரண்டாவதாக இன்று டிகேசி அவர்களை பற்றி சிறு குறிப்பு கொடுக்குறேன். மூன்றாவது தமிழ் சான்றோர்கள் பற்றி பார்த்தீங்கன்னா தவத்திரு குன்றக்குடி அடிகளார். இவர் குன்றக்குடி மடத்தின் தலைவராக இருந்தார். மேலும் இவர் தனது பேச்சாலும் எழுத்தாலும் இறைத்தொண்டு மற்றும் சமூக தொண்டு, இலக்கிய தொண்டு ஆகியவற்றை ஆற்றியவர். இவரது படைத்த நூல்கள் பார்த்தீங்கன்னா முதலாவதாக நயன்மார் அடிச்சுவட்டில், இரண்டாவது குரட்செல்வம், மூன்றாவது ஆலயங்கள் சமுதாய மையங்கள் ஆகிய 3 நூல்களை எழுதினார். இவர் 2 இதழ்களை நடத்தி வந்தார். ஒன்று அருளோசை, இரண்டாவதாக அறிவியல். எழுத்தில் ஆரம்பிக்க கலைச்சொற்களை பற்றி இங்கே வரிசைக்கிரமாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இ புக் அப்படின்னா மின் நூல், ரெண்டாவது எடுகேஷன் அதற்கு கல்வி, மூன்றாவது எலக்ட்ரானிக் டிவைசஸ் மின்னணு கருவிகள், நான்காவது இ லைப்ரரி மின் நூலகம், ஐந்தாவது எழுக்குலேஷன் பேச்சாற்றல், ஆறாவது இ மேகசைன் மின் இதழ்கள், ஏழாவது இமெயில் மின்னஞ்சல், எட்டாவது எம்பளம் சின்னம், ஒன்பதாவது எம்போஸ்டு ஸ்கல்ப்சர் புடைப்புச் சிற்பம், 10 என்ட்ரி பிரின்யூர் தொழில் முனைவோர், 11 எபிகிராஃப் கல்வெட்டு, 12 எபிகிராஃப் கல்வெட்டியல், 13 எபிக் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம், 14 ஈக்குவாலிட்டி சமத்துவம், 15 ஈக்விஸ்ட்ரைன் குதிரையேற்றம், 16 எஸ்கலேட்டர் மின் படிக்கட்டு, 17 எக்ஸ்கேவேஷன் அகழாய்வு. அடுத்தது எஃப் லெட்டரில் ஆரம்பிக்கிற கலைச்சொற்கள். அதில் முதலாவதாக ஃபேஸ்புக் முகநூல், இரண்டாவது பேட்டரி ஆலை, மூணாவது பெரிஸ் பயண படகுகள், நான்காவது ஃப்ளூட் புல்லாங்குழல், 5 ஃபோல்க்ளோர் நாட்டுப்புறவியல், ஆறாவது ஃபோல்க் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம், ஏழாவதாக பாண்ட் எழுத்துரு, 8 ஃபாரினர் அயல்நாட்டினர், 9 ஃபாரஸ்டரி வனவியல், 10 பாரஸ் கன்சர்வேட்டர் வன பாதுகாவலர், 11 ஃப்ரீ வெர்ஸ் கட்டிலா கவிதை. அடுத்ததாக நாம் ஜி லெட்டரில் ஆரம்பிக்கிற கலைச்சொற்களை இங்கு வரிசைப்படுத்தி கொண்டு அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்னி மரபணு, ரெண்டாவது கிரேவேஷனல் ஃபீல்டு புவியீர்ப்பு புலம், மூன்றாவது கைல்டு வணிக குழு, நான்காவது கைடன்ஸ் வழிகாட்டுதல். அடுத்தது ஹெச் லெட்டரில் ஆரம்பிக்கிற கலைச்சொற்களில் முதலாவதாக ஹார்பர் அதற்கு துறைமுகம், இரண்டாவது ஹார்வெஸ்ட் அறுவடை, மூன்றாவது ஹெர்ப்ஸ் மூலிகை, நான்காவது ஹெரிடேஜ் பாரம்பரியம், ஐந்தாவது ஹீரோஸ்டோன் நடுக்கல், ஆறாவது ஹார்ன் கொம்பு, ஏழாவது ஹூமனிசம் அதற்கு மனிதநேயம், எட்டாவது ஹூமானிட்டி அதற்கு மனிதநேயம், ஒன்பதாவது ஹோமோகிராஃப் அதற்கு ஒப்பெழுத்து, 10வது ஹானரரி டாக்டரேட் மதிப்புறு முனைவர், 16வது ஹூமன் மனிதம். அழகு 7ல் இரண்டாவது தமிழ் சான்றோர் டி.கே. சிதம்பரநாதர். இவரை நாம் டிகேசி எனவும் அழைக்கப்படுகிறார். மேலும் இவர் ரசிகமணி என சிறப்பிக்கப்பட்டவர். மேலும் இவருடைய சிறப்பு பெயர்கள், ஒன்று கடித இலக்கியத்தின் முன்னோடி எனவும் அழைக்கலாம், இரண்டாவது தமிழிசை காவலர் என்றும் இவரை அழைப்பார்கள், மூன்றாவதாக இவரை வளர்தமிழ் ஆர்வலர் எனவும் சிறப்பிப்பார்கள், நான்காவதாக
குற்றால முனிவர் என்றும் அழைக்கப்படுவார். இவர் தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்ற பெயரில் இலக்கிய கூட்டங்களை நடத்தி வந்தார். இதில் பார்த்தீங்கன்னா எந்த தமிழ் சான்றோர் தனது வீட்டில் வட்டத்தொட்டி என்ற இலக்கிய கூட்டங்களை நடத்தினார் என பொதுவாக கேள்வி கேட்பார்கள். அதற்கு நாம் சரியான விடையாக டி.கே. சிதம்பரனார் என்று குறிப்பிடலாம். இவர் இயற்றிய நூல்கள் பார்த்தீங்கன்னா இதய ஒளி என்ற நூலை இவர் இயற்றினார். கலை சொற்களை அகர வரிசைப்படி ஏ ஆல்பட் ஏ லெட்டர் முதல் சி வரை அகர வரிசைப்படி வரிசைப்படுத்தி உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் டி எழுத்தில் வரும் கலை சொற்களை வரிசைப்படுத்தி உங்களுக்கு படிப்பதற்கு ஈஸியாக இருக்கும் பொருட்டு இந்த கலை சொற்களை வரிசைப்படுத்தி இங்கு கொடுத்துள்ளேன். முதலாவதாக டைரி ஃபார்ம் பால் பண்ணை, இரண்டாவது டிகிரி பட்டம், மூன்றாவது டீவியேஷனல் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம், நான்காவது டயலாக் உரையாடல், 5 டிக்னிட்டி கண்ணியம், 6 டிசிப்ளின் ஒழுக்கம், 7 டிஸ்கஷன் கலந்துரையாடல், 8 டிசீசஸ் நோய், 9 டாக்டரேட் முனைவர் பட்டம், 10 டாக்டரைன் கொள்கை, 11 டாக்குமெண்ட் ஆவணம், 12 டாக்குமெண்ட் ஷார்ட் பிலிம் ஆவண குறும்படம், 13 டபுள் ஓட்டிங் இரட்டை வாக்குரிமை, 14 டவுன்லோடு பதிவிறக்கம், 15 ட்ரம் முரசு, 16 டையிங் சாயம் ஏற்றுதல்.